4 பேரையும் 30 பேர் சேர்ந்து ஒரு மினி பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது கண்டியில நிறுத்திட்டாங்க ஆர்மிஸ். நிறுத்தி எனக்கு அப்ப 10 வயசு, ஒரு பெரிய ரோடு, அது கீழே சின்ன ஆறு போகுது, இவ்வளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. எல்லாரும் இறக்குறானுங்க 30 பேரை. ஏன்னா நாங்க தமிழர்கள். இறக்கி 30 பேரும் அதுல இருக்கோம். எல்லாருமே இருக்கும். எப்படின்னா ஹேண்ட்ஸ் அப். ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்போம். இப்படி நிக்கிறேன் 10 வயசுல. அப்ப வந்தது எனக்கு இந்த நேரத்துல எது தேவை அதைத்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதைத்தான் நான் ஃபீல் பண்றேன், அதைத்தான் நான் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி இன்னொரு தரம் கிடைக்காது. இப்ப இந்த டைமை ப்ராஃபிட் பண்ணி என்னால கொடுக்க முடிஞ்சதை கொடுக்கணும். அது எனக்கு இல்ல, அங்க எங்கிட்டு இருக்க மக்களுக்காக. இந்த முடிவுல ஒரு சமாதான புறா, சமாதானத்தை வேண்டுறோம், சமாதான புறா ஒண்ணு அனுப்புவோம், ஒரு புறா ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டேன். அப்ப இவங்க சொல்லிட்டாங்க தரமாட்டோம், ஏன்னா மிருக வதைப்பு சட்டத்தின் கீழ் தர முடியாதுட்டாங்க. அடப்பா, மிருக வதைப்பு சட்டத்தின் கீழ் தர முடியாது. அங்க செத்துட்டு இருக்காங்க ஜனங்க ஒவ்வொரு நாளும் 1000 பிரேம் கோபால் சிஸ்டர் ஒவ்வொரு இந்தியனோட காலையும் விழுத்து கெஞ்சி கேட்கிறோம், உங்களால முடிஞ்சதை எங்களுக்காக செய்யுங்க. எங்க நாட்டு போராட்டத்தை ஸ்டாப் பண்றதுக்கு பாருங்க. ஆனா அதுக்காக யாரும் சாக வேண்டாம். ஏன்னா உயிரோட மதிப்பு வந்து யாருக்குமே தெரியாது. இங்க சாகுறதுனால, தீ குளிக்கிறதுனால எதுவுமே ஆகப்படுறது கிடையாது. உயிரோட மதிப்பு யாருக்குமே தெரியாது. தெரியாதனாலதான் அவ்வளவு பேர் சாகுறத வந்து காரணமாவும் இருக்காங்க, பார்த்துட்டும் இருக்காங்க. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இந்தியன் சேர்ந்துட்டு. ஏன்னா எங்களுக்கு இங்க யார்ட்டையும் கேட்கறதுக்கு எந்த உரிமை இல்ல. எங்களுக்கு இந்த நாட்டு நாங்களே அகதியில தான் இருக்கோம். யார்ட்டையும் கேட்கணும் என்ன ஒண்ணும் தெரியாது. பட் உங்களுக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டுல. நீங்க எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. இந்த இது அடுத்த வாரம் வரும்போது பார்த்து நீங்க எல்லாம் செய்யறதுக்கு அப்ப எங்க மக்கள் உயிரோட இருப்பாங்களான்னு கூட தெரியாது. இங்க இருக்க பார்வையாளர்களாவது ஏதாவது பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது ஒரு உயிரையாவது காப்பாத்துங்க. இனிமேல பாத்துட்டு இருக்காதீங்க, தயவு செய்து காப்பாத்துங்க. செய்து காட்டணும், எல்லாம் உண்மையில் நடக்கிறத அதை நடிச்சு காட்டணும். உங்களால பாராட்டு கிடைச்சது. ஆனா எங்களை நாட்டுல உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர உங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யும். எங்க நாட்டுல தமிழ் மக்கள் ரொம்ப வருத்த கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து இருக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லாம கியூல இருந்து தண்ணி போத்தல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குண்டு பட்டா காயம் பட்டா மண்ணி அள்ளி போட்டுக்கிறாங்க காயத்துக்கு. இப்படி நிறைய சொல்ல போனா இன்னும் சொல்லிட்டு அவ்வளவு ரொம்ப துன்பப்படுறாங்க. எங்களுக்காக எங்க மக்களை காப்பாத்துறது உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து எங்க மக்களை காப்பாத்துங்க. நாங்க அடிச்சதான் நாடகம் இல்ல, உண்மையை தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். எல்லாருக்கும் மக்களை காப்பாற்றுங்க. பாவம் பசியால சாகுறாங்க. குண்டு பட்டு சாகிறத விட பசியாலும் தண்ணி இல்லாமலும் ரொம்ப குணப்பட்டு சாகுறாங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை கேட்டுக்கிறாரு. கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கும் பிரேம் கோபாலின் குடும்பத்தாரை ஆறுதல் கூறி தற்காலிகமாக தேற்றிவிட நாங்கள் இருக்கிறோம். என்னால கொடுக்க முடிஞ்சதை கொடுக்கணும். அது எனக்கு இல்ல, அங்க எங்கிட்டு இருக்க மக்களுக்காக. ஒவ்வொரு இந்தியனோட காலையும் விழுத்து கெஞ்சி கேட்கிறோம், உங்களால முடிஞ்சதை எங்களுக்காக செய்யுங்க. எங்க நாட்டு போராட்டத்தை ஸ்டாப் பண்றதுக்கு பாருங்க. நாங்க அடிச்சதா நாடகம் இல்ல, உண்மையை தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். எல்லாரும் புன்னதி புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் ஊடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடைகொடி எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனை மரக்காடே, பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. இந்த கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு காண ஈழத்தில் வாழ்விழுந்து தவிக்கும் நம் நேச உறவுகளின் சுதந்திரமான சுவாச காற்றிற்கு வழிவகை செய்யப் போவது யார்?
விடை தெரியாத கேள்விகளோடு பிரேம் கோபால் காத்திருக்க, முதல் அரையிறுதி சுற்றின் 2ஆம் கட்டத்தில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறது அமுல். உங்களில் யார்?